Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் பெட்டன் விடுதி கிராமத்தில் கூலி தொழிலாளி குமரேசனின் கூரை வீடு சிலிண்டர் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு நாசமானது. முன்னதாக சிலிண்டர் கசிவு குறித்து குமரேசனின் மனைவி சிலிண்டர் மாட்டிய ஊழியரிடம் கேட்டதற்கு சரியாக உள்ளது என கூறிய நிலையில் சமையல் செய்ய முயன்றபோது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் குமரேசன் மனைவி தீக்காயத்துடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் வீட்டில் இருந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் எரிந்து சாம்பலானது. குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி அரசு ஊழியராக்கி காலமுறை ஊதியம் வழங்காதது, பணி ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு 10 லட்சமும் உதவியாளர்களுக்கு 5 லட்சமும் பணிக்கொடையாக வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்துவது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன சொல்லை இந்த அரசு நிறைவேற்றாத காரணத்தால் இந்த 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டம் ஈச்சமலை மலையடிவார மகாலட்சுமி திருக்கோயிலில் பிரதோஷ தினத்தை முன்னிட்டு அதிகார நந்தி மற்றும் சிவனுக்கு 11 வகையான வாசனை திரவிய பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து மலர் மாலைகள் மற்றும் வஸ்திரம் கட்டி அலங்கரிக்கப்பட்ட நந்தி மற்றும் சிவனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு செய்தனர்.